ஹலோ சோல்ஜர்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீனால வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா ரிவ்யூவர் விசஸ் அதை எதிர்ப்பவர்கள் ரெண்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பற்றி பேச மாட்டோம் நீனா பற்றிலாம். ஆனால் இது வந்து இப்போ சினிமா பற்றி பேசியிருக்கே, குறிப்பாக இந்த யூடியூபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூவர்ஸ் பற்றி பேசியிருக்கே. அதெல்லாம் பேசுகிற ஆளுன்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கருத்துக்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஒருத்தரனா கோவப்படுறாரு, ஒருத்தரனா மிரட்டுறாரு. என்ன பண்ணுறது கேட்க மாட்டேறாங்களே, அதனால ஆளை வச்சு மாட்ட வேண்டியது இருக்குன்ட்டு ஆள் அவ்வளோ அன்னைக்கெல்லாம் பேசுறாரு. அவ்வளோ தெரியுமா உனக்கு? இது கூட பரவாயில்லைங்க. அங்க உட்கார்ந்து ஒரு சில பேர் முகத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விட்டா பாஞ்சிராங்க போல கடிச்சு கொதறதுக்கு அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து அது உண்மையாது என்ன ஏதுன்ற பத்தி பார்ப்போம். முக்கியமாக வந்து ரிவ்யூஸ் பண்ற கஷ்டங்கள், இன்னும் ரிவ்யூ பண்றதா ஒரு நல்ல விஷயமா, ரிவ்யூ பண்ணலாமா, ரிவ்யூ பண்ணவே கூடாதா அப்படின்ற பத்திலாம் தெளிவா பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே சொல்லுஸ், ஓரவசில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. இந்த ஷோவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப கவனம் ஈர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மகேந்திரன் தான், ஆக்டர் மகேந்திரன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா நீனா ஷோவில் வந்து அங்கே வந்து ஹீரோஸை காமிச்சிருப்பாரு. இந்த ரிவ்யூஸ் மேலே வந்து ஒரு கடும் கோபத்தில் இருந்திருப்பாரு. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். குறிப்பாக விஷயம் சொல்லியிருந்திருப்பாரு. என்ன அப்படின்னா ஒரு சீரீஸ் நடித்தேன், அந்த சீரீஸில் வந்து நான் வந்து கெட்ட வார்த்தை பேசி வச்சுருப்பேன். ஒரு ரிவ்யூர் வந்து நான் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டேன், அது பெரிய விஷயமா சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்ட்டு அவர் பேசியிருந்திருப்பாரு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆக்டராக நம்ம இருக்கோம் அப்படின்னா பல விமர்சனம் வரதான் செய்யும். அதுக்காக வந்து மனசை உடச்சிக்கிட்டு இது போயிட்டு இருந்தா அப்புறம் உங்க அடுத்த யார் பாக்குறது? எனக்கு அப்படிதான். யூடியூப் சேனல் அடிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும். உங்களால போல யாராவது ஒருத்தர் ரிவ்யூ டிசைனா சொல்லியிருக்காரு, கீழே வந்து இப்போ அசிங்க திட்டாடுங்க அப்படின்னு தெரியும். ஃபேமிலிலாம் எழுத்து திட்டாடுங்க. அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா என்ன என்ன ஆவிக்கிறீங்களா? இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துக்கு போய் பாருங்க, அவங்களாம் அவளுக்கு கெட்டாத பேசுவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து ஸ்டீரியோடைப் பண்ணிருப்பாரு. என்ன சொல்றேன்னா கெட்ட வேச பேச தப்பு தான், அதுவும் இந்த ஊர்ல தான் பேசுவாங்க, இவங்க தான் பேசுவாங்கன்னு ஸ்டீரியோடைப் பண்ணு தெரியுமா? அது தப்பு. சாரி மச்சி, அது சொல்லிட்டாரு. டிவிக்காரன் தான் மியூட் பண்ணிருக்கான், அவர் சொல்லிதான் இருக்காரு. ஏன்னா கெட்ட வார்த்தை எல்லா ஊருக்காக தான் பேசுவான், எல்லா ஊருக்காரங்களும் கெட்டதான் பேசுவானுங்க. எல்லா ஊர்லயும் ஏதாவது கெட்ட வார்த்தை ஏதாவது செய்யும். இந்த விஷயத்த வந்து ஓவர் ஹைப் பண்ணி இவங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க, கெட்டதை பேசுவாங்க சொல்றது தப்பு. ஒரு விஷயம் ஒண்ணு. அப்புறம் வந்து ரிவ்யூவே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆதகதோட பேசியிருப்பாரு. ஆக்சுவலி அவர் மட்டும் இல்ல, அந்த இடத்துல எல்லாருமே அதான் பேசியிருப்பாங்க, ரிவ்யூ பண்றதே தப்பு, ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எப்படி வந்து ஒரு பொருள் ரிவ்யூ பண்ணாம கூடாதுன்னு சொல்றது சரின்றது எனக்கு புரியல. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க பைக்குக்கும் கம்ப்யூட்டருக்கும், கம்ப்யூட்டர் பார்ட்ஸுக்கும், 4000-3000 கொடுத்தாங்க கேம்ஸுக்கும், 20,000-30,000 டிவிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது 200-300 கொஞ்சம் டிக்கெட் கொடுத்து பாக்குற படத்துக்கு ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம். இதுல இன்னொருத்தர் இருப்பாரு, இப்படி ஆளை வச்சு மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பண்றது, அடங்க மாட்டேறாங்களே அப்படின்ட்டு ஆள் நிக்கலா பேசிட்டு இருப்பாரு. அப்படின்னா அர்த்தம் இவ்வளவு பெரிய பப்ளிக் இதுல இவ்வளவு இதுவா பேசாருன்னா அப்ப தெரியாம எத்தனை வேலை பார்த்துருப்பாரு, ஆளு எத்தனை பேர் மேட்டு இருந்திருப்பாரு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அப்புறம் மகேந்திரன் விஷயம் சொல்லியிருப்பாரு. முன்ன வந்து தேட்டர்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு தேட்டர்ஸ் கம்மியாயிருச்சு, தேட்டரை மூட்டாங்க, மக்கள் யாரும் படம் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, அதுக்கு காரணம் ரிவ்யூவர்ஸ் தான் அப்படின்னு இருப்பாரு. பார்வதி என் பிள்ளையோட அறிவை என் கேள்வி என்ன அப்படின்னா உண்மையே ரிவ்யூ பண்றதுனாலதான் வந்து படம் ஓடாம போயிருதா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா படம் பார்க்க வந்துருவாங்களா? அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல ஒரு படம் ரிவ்யூ பண்ணாலும் மட்டும் ஓடிலாம் கிடையாது. கடைசி விவசாய படம் எத்தனை பேர் பாராட்டினாங்க, எல்லா ரிவ்யூஸும் படம் சூப்பராக சொன்னாங்க. யாரும் ஒருத்தராவது ரிவ்யூ தப்பு சொல்லியிருப்பாங்களா? அப்படி இருந்தும் போது படம் பெருசா போச்சா? இல்ல அப்படின்னு பார்த்தா ராஷ்டிரம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரூசர்லாம் வந்து படம் மொக்கையிலான்னு சொன்னாரு. அந்த படம் ஓடிட்டே ஆயிடுச்சு. எத்தனை லாங்குவேஜ் ரீமேக் பண்ணாங்க தெரியுமா? ரிவ்யூல ஓடலாம் கிடையாது, ரிவ்யூல ஓடுதுலாம் கிடையாது. ஆக்சுவல் ஃபேக்டர் சொல்லவா, தியேட்டருக்கு பார்க்க வரது காரணம் சொல்லவா, பெஸ்ட் ரீசன் பிரைசிங். ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளவு விக்குது? 150 ரூபா 250 கிட்ட விக்குது. அது வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவு பிரைஸ் அதிகமா இருந்ததுன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க, 250 ரூபா டிக்கெட். அப்ப கணக்கு போடுங்க 5 பேருக்கு டிக்கெட் எவ்வளவு ஒரு காசு வருதுன்ட்டு. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது 1250 ரூபா ஆகுது. சரி ஓகே, டிக்கெட் தான் விக்குது, போய் உட்காந்துட்டு அப்படியே வந்துடும்னா கிடையாது. இன்டர்வலும் விடுவீங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, பாப்கார்ன் வேணும் எனக்கு, பப்ஸ் வேணும் எனக்குன்னு கேட்பாங்க. பாப்கார்ன் பப்ஸ் வாங்கி தரணும்னா உண்மையே டிக்கெட் பிரைஸோட பாப்கார்ன் பிரைஸ் அதிகம். டிக்கெட் பிரைஸ் 250 ரூபா, பாப்கார்ன் பிரைஸ் 750 ரூபா. இப்பயும் வாங்க நான் பிஆர் கூட்ட போய் 700 ரூபாய். இதே மாதிரி இல்ல சின்ன தேட்டர் நல்லா டீசல் தேட்டர் போனாலும் பாப்கார்ன் அதிகமா விக்குது. டிக்கெட் பிரைஸ் ஈக்குவல் தர பரவாயில்லையே, டிக்கெட் பிரைஸ் எங்க இருக்குது, பாப்கார்ன் பிரைஸ் எங்க இருக்குது? கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான், எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. வெக்கமா இல்ல? கேண்டீனாவது மட்டாவது. முன்னெல்லாம் வந்து படம் பார்த்துட்டீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு அப்புறம் உள்ள வருவாங்க, பாப்கார்ன் சுண்டல் சமோசே அப்படின்ட்டு உள்ள வருவாங்க, ட்ரெயின்ல விற்கிற மாதிரி. நீ அங்க இருந்து வாங்கி பிக் பண்ணி வாங்கிட்டு காசு அங்கே பே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு அப்படிலாம் கிடையாது. கேண்டீன்ல போனோம், அங்கே லைன்ல நிக்கணும், கியூல அடிச்சு நின்றுட்டு அவங்ககிட்ட டோக்கன் வாங்கணும். அதுக்கப்புறம் அங்க போய் அவங்ககிட்ட போய் நிக்கணும். வேற இன்னும் பீஸ் எல்லாம் ஆர்டர்லாம் முடிச்சு அவன் செஞ்சு தரத்துக்குள்ள படமே போட்டுருவானுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல?
நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது 1001 ப்ரைஸ் ஆயிடுச்சு. அந்த டைம் பெரிய பட்ஜெட் படம். அந்த படம் தியேட்டர் தான் பார்க்கணும்ட்டு எங்க அப்பா கூட்டு முன்னாடி குடும்பத்தோட போயிட்டோம். எங்க அப்ப நான் குண்டத்துல போர்ல இருந்தேன். அங்க இருந்து பூந்தமல்லிக்கு ஒரு தியேட்டருக்கு பஸ் பிடிச்சி வந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து வரணும். பஸ் ஸ்டாண்ட்ல தியேட்டர் நடந்து வந்து டிக்கெட் கேட்டா 100 ரூபான்றாங்க. கிட்ட கையில காசு கிடையாது. 100 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கணுமா? அவ்வளவு காசு இல்ல. அந்த காசு தான் வேற யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா போயிட்டு சும்மா ரிட்டர்ன். இந்த எத்தனை பேர் ரிட்டர்ன் போயிருப்பாங்க. சோ பிரச்சனை பிரைஸ் நிக்குது. அது யாரும் பேசதே இல்ல. இதை கம்மி பண்ணிருந்தா எல்லாமே கரெக்டா படம் பார்க்க வந்துருப்பாங்களே. முக்கியமான பிரச்சனை விட்டு ஒப்பீனியன் சொன்ன போட்டு அடிக்கிறீங்களே நியாயமா? இப்ப நீங்க இருக்கிறீங்க ஒரு சங்கர் படத்துக்கும் ஒரே பிரைஸ், பிரம்மாண்டமான ஹை பட்ஜெட் படத்துக்கும் ஒரே பிரைஸ், ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கும் அதே பிரைஸ். இப்ப லோ பட்ஜெட் ஆஃப் பிரைஸ் தாங்க அப்படின்னா எத்தனை பேர் அதிகம் பார்க்க வருவாங்கல்ல? எத்தனை டிக்கெட் சேல் ஆகும்? எத்தனை பேர் படம் பார்க்க வருவாங்க? சம்டைம்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ சங்கர் படம்னா ரேட் ஆகுது, இப்போ இந்த படம் ரேட் கம்மியா இருக்கும், ஸோ அந்த படம் இந்த படத்துக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னா அந்த பக்கம் போவாங்க. அப்பனா இந்த பக்கம் அது கொஞ்சம் டிக்கெட்ஸ் அதிகமாக சேல் ஆகும், படம் பூஸ்ட் ஆகும் பார்ப்பாங்க. அது பண்ணிட்டு பண்றதே இல்லை. ஹையானா ஹை தான், அதிகமாயிட்டா அவ்வளவுதான், அங்க நின்றுப்போம், இறக்கலாம் மாட்டோம். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இது கூட விட்டுருங்க. என்னோட தம்பி யார்டே தெரியல. என் தம்பி வந்து எதிர்ப்பவர்லாம் இல்ல, ஆள் இல்லன்ட்டு மீடியால இருந்து கூட்டிருப்பாங்க போல. எடிட்டர் சும்மா கூடுப்பா அது கடை அப்படின்றாங்க போல. தம்பி வந்து ஒருத்தர் சொல்லிருப்பா அப்படி மகேந்திரன் வந்து கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு கெட்ட வார்த்தை அனலைஸ் பண்ற தப்பு அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. நீ சினிமா ரிவ்யூ ஆனது போ, கெட்ட வார்த்தை அனலைஸ் பண்ணி தப்பா சொல்லணும். தலைவனா சரி பண்ணா வந்து சொசைட்டி அப்படி இருக்கிறாங்கன்னா பண்றதுன்ட்டு சம்ம பேசிட்டு இருப்பார் தம்பி. யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. நான் அது இந்த விஷயத்தை கண்டிப்பா வேற விதத்தையா சொல்ல இருந்தேன். ஆனால் இல்ல சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. சொசைட்டியால சினிமா கெட்டு போச்சுலாம் கிடையாது. சினிமாவில தான் சொசைட்டி நிறைய மாறி இருக்குது. ஒரு பொண்ணை நீ பாக்குற பழகுற பழகப்பட்ட லவ் வருது, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்கன்றதான் லவ். இல்ல ஒரு பொண்ணு பார்க்காத பொண்ணு பிடிக்கல அப்படின்னா விட்டு வளைகிறன்றதும் ஓகே. ஒரு பொண்ணு பாக்குறியா, அந்த பொண்ணு தான் அவ்வளவுதான்டா, அவதான்டா உனக்கு என்ன பிரச்சனை, அவ்வளவு மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. சோறு தண்ணி பொழப்புலாம் விட்டுரு, பொழப்புலாம் போவாத, அந்த பொண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணு. அவன் மனசெல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் வந்து நல்ல குடும்பத்தை கல்யாணம் ஆகி போனாலும் பரவாயில்ல, நீ அவளை விடக்கூடாது. அந்த கல்யாணம் நிறுத்தி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க. நிச்சயம் தானே இருக்கு, கல்யாணம் ஆகலையே. நல்லா அடுத்து சொல்லுவாங்க கல்யாணம் தானே இருக்கு, நான் இறங்கி ட்ரை பண்றேன். இருக்கு கல்யாணம் ஆகலையே, ஸ்டாக்கரிங் பண்ணு, துரத்து, டார்ச்சர் பண்ணு, ஒத்துக்க வை அப்படின்ட்டு சொன்னது யாரு? சினிமா தானே. அதை பார்த்தா பல பேர் வந்து ஸ்டாக்கரிங் சுத்திக்கிட்டு இருக்கான். பெண்களை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். படம் ஆண்கள் தெரியும். பெண்கள்ல பல பேர் வந்து லவ் ஸ்டாக்கரிங்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களை கேட்டு பாருங்க, கஷ்டம் என்னன்னு தெரியும். அதை ஈரவிசமா ஆக்கி அதுதான் சரின்ட்டு காமிச்சது யாரு? அதே மாதிரி ஒரு சொசைட்டி இருந்தா ஏதாவது ஒரு குப்பை நடக்கலாம் செய்ய எங்க இடத்துல அதை கூட்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டி பல பேருக்கு பரப்புனது யாரு? சினிமா தானே. தம் அடிக்கிறதுலாம் இங்க கையில செயின்லாம் போட்டு இது பண்ணணும், அழிதறி பண்ணணும், சண்டை பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? சினிமா தானே. சினிமா தானே. இப்படியே சொல்லுங்க, சினிமாவில தான் சொசைட்டி பாதிக்கப்படுத தவிர சொசைட்டியால தான் வந்து சினிமா பாதிக்கப்படுறது 1ஆம் நம்பர் உருட்டு. ஆனா ஏத்துக்கவே மாட்டேன். அதிகமாக பேசான்னு பார்த்தா 2 பேர் ரிவ்யூ சைடில். இந்த ஷோவிலேயே முதல் மட்டும் தான் தெரிஞ்சு ஏதோ தெரிஞ்சவங்க யூடியூபர் இருந்தாலும் இருக்காங்க. மற்றவங்க சும்மா 4 பேர் பொறி போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் யாரே தெரியல. தம்பி ஆளுகள் இப்போ உட்காந்து வச்சிருக்காங்க பொழுது. கம்பெனி கிட்ட வெளியே சொல்லாதீங்க, இல்லை எடிட்ல போயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஒரு வேலை இருக்குமோ. பிரசாத் சொல்லியிருப்பாரு, சினிமா வந்து நீ வந்து பெரிய ஹீரோ படத்தை நீங்க நடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஓகே, அது கேட்டதுக்கு பெரிய ஹீரோ கரெக்டாக மனசுல பிறகு சொல்லிட்டீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மைதான். 6 மாசத்துக்கு 2 பேர் கேட்ட நீங்க கஷ்டப்படணும். உண்மையா சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒண்ணு, அந்த படத்துக்கு எந்த விதத்திலையுமே சம்பந்தம் படாத ரசிகர்கள். அந்த படம் நல்லா போனாலும் சரி, நல்லா ஓடனாலும் சரி, இந்த விதத்திலுமே சம்பந்தப்படாத ரசிகர்கள் அப்படின்ற சில பேர். தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். டாக்ஸிக்கான சில பேர், எல்லாரும் சொல்ல டாக்ஸிக்கா சில பேர். இன்னொன்னு அந்த ப்ரொடக்ஷன் டீம் பிரச்சனை பண்ணுவாங்க. அது ஓட்டு மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு ஓடி வெள்ள வாடா. பிரசாந்த் உண்மையா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நான் யூடியூப்ல 3 வருஷம் டிராவல் பண்ணல, நல்லா கவனிச்சு பார்த்துல அவர் என்ன பண்ண கபாலி படத்துக்கு ஒரு பேட் ரிவ்யூ சொல்லிட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நல்லாவே தெரியும். கபாலி விமர்சனம், அதை தொடர்ந்து பல சர்ச்சைகள், பல திட்டுகள், பல வீடியோக்கள் என்னை பத்தி. இந்த பிரச்சனையில அவர் பர்சனல் லைஃப்ல இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கு. அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டோவை போட்டு அசிங்கப்படுத்துறது, இவ்வளவு கேவலமான மனுஷங்களாம் நாட்டாங்க. நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இதெல்லாம் பார்க்கும்போது அப்பவே அவ்வளவு விருப்பம் இருந்துச்சு. ஏன்னா சொசைட்டி இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்ட்டு. நானுமே எனக்கு சொன்னேன், நானுமே ஒரு ரஜினி ஃபேன் தான், எனக்கு ரஜினி பிடிக்கும் தான். பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. பட் இவ்வளவு மனுஷன் கஷ்டப்பட்டிருக்காரு கபாலி பத்தி ரிவ்யூ சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைம் யாருமே ரஜினி பத்தி பேட் ரிவ்யூ சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆன்லைன் வந்துச்சு, யூடியூப் வந்துச்சு, அப்போ பேட் ரிவ்யூ சொல்லிட்டாரு, போட்டு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போட்டு செய்ய
ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சு இந்த மாதிரி பெரிய பசங்க பிரச்சனை பண்றாங்க, எது பண்றாங்க, டாக்ஸிட்டி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. எதுவாச்சு ஆக்சுவலி அந்த பிரசாந்த் ப்ரோ அவர் சொல்றாரு, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. அவரோட பெயின் வந்து அவரோட வேர்ட்ஸ்ல தெரியுது, பட் எல்லாருக்குமே அது புரியுது. அந்த ஹால்ல இருக்கிற எல்லாருக்குமே எவ்ரிபடி வாஸ் சைலண்ட். ஆனா அந்த ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ஒருத்தர் அவர் ஈஸியா சொல்றாரு, இவங்க அடங்க மாட்டாங்க. அவருக்கு சட்டுன்னு வந்துருச்சு, அடங்க மாட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அதை நான் பண்றாங்க தான், சில மீடியாஸ் பண்றாங்க, சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்றாங்க, சில ஹீரோஸோட சைட் பண்றாங்க, அது தவறு தான், அதை நான் வந்து சப்போர்ட் பண்ணல, பட் என்ன பண்றது இவங்க அடங்க மாட்டாங்களேன்னு அகெயின் வந்து அதை சொல்றாரு அவரு. இவ்வளவு இதே தலைவர் தைரியம் பேசுறா அப்படின்னா தலைவர் எத்தனை சம்பவம் பண்ணிருப்பா அப்படின்றது தெரியல. எதுக்கு அடக்கணும் எனக்கு புரியல. அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணாதான் நாளைக்கு வந்து அவங்க திருத்திக்குவாங்க, இல்ல அவங்க வந்து குப்பரதான் எடுப்பாங்க மறுபடியும். இன்னைக்கு வந்து இப்போ லேட்டர்ஸ் வந்து இவங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்லி இது பண்ணாதான் சரி திருத்திக்கிட்டு ஸ்டைல மாத்திக்கிட்டாங்க, நல்லா படம் பண்றாங்க. ஐட்டம் சாங்ன்ற விஷயம் ரொம்ப நாளாக சமயத்தில் இருந்துச்சு, இப்போ அது கம்மி ஆயிடுச்சு, புத்து சாங்கன்னு மாறிச்சு, இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இதெல்லாம் யாரு பேசி பேசலாம் நல்லா நடக்குது. உமன்ஸ் எத்தனை ஆப்ஜெக்டிவ் பண்ணிருப்பாங்க, எத்தனை இது பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் மாறி இருக்குல்ல, இப்போ அவ்வளோ கம்மியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பேசினாதான் நடக்கும், பேசவே கூடாதுன்றது தப்பு, பேச்சுரிமையை கம்மி பண்ற மாதிரி இருக்கு. அதில் வந்து அபிஷேக் சொல்லியிருப்பாரு, நீங்களே தான் ரிவ்யூ பண்ணக்கூடாது சொல்றீங்க, பட் நீங்களே வந்து ப்ரீவியூ ஷோ கூப்பிடுறீங்க, இது என்ன முரணா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. உண்மைதான், இவங்களுக்கு என்னன்னா நீங்க ரிவ்யூ பண்றது தப்பே கிடையாது, நீங்க பேட் ரிவ்யூ பண்ணா தப்பா இருக்கு. நீங்க படம் தப்பு சொல்ல கூடாதான், படம் எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் எவ்வளவு கிரிஞ்சா இருந்தாலும் படம் சூப்பருங்க, தாறுமாறுங்க, வாங்க வாங்க நாட்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நடத்த சொல்றாங்க. சரியான எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்ஃபுளுசர்ஸ், இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் காசு கொடுத்தா பேசுறாங்க இந்த காலத்துல. அப்படி ட்ரெண்டான படம் தான் மர்மர். அதை பேசியிருப்பாங்க. அதுலயே மர்மர் படம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட காசு கொடுத்து ஹைப் உடம்பு வந்து வேற மாதிரி தாறுமாறுன்னு பேச வச்சாங்க. பட் ரிவ்யூவர்ஸ் தான் கரெக்டா சொன்னது, இந்த படம் மொக்க, படம் நல்லா இல்ல, இந்த படத்தை ஹைப் பண்றீங்க சொன்னது ரிவ்யூவர்ஸ் தான். அது கூட நல்ல படம் தான் பாராட்டினாங்க. அதுக்கு மீன்ல ஓடல அப்படின்னா அப்புறம் எப்படி எங்க கையில எங்க அதிக இது இருக்குது. அதுவா படம் ஓடுறதுன்னு படத்தை பொறுத்தா இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டியா? சொன்னாரியா தம்பி ஒருத்தர், அந்த தம்பி பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து வழக்கமா இங்கிலீஷா இருக்கு தெரியுமா. இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க, இது 1000 பேர் உழைப்பு தெரியுமா, ஒரு தாய் வந்து 10 மாசம், இதெல்லாம் வந்து ஆளி பேசுறது என்னமோ வந்து ஒரிஜினலா பேசுற மாதிரியே தெரியல, ஏதோ குரூப்புக்கு ஆள் 10 கத்த மாதிரியே இருக்குது. கரெக்ட் தான், 1000 பேர் உழைப்பு எல்லாம் கரெக்ட் தான். பட் கேப்டன் ஷிப்ட் தெரியுமா, அந்த கேப்டன் ஷிப்ட் ஆகிட்டு தான். அவர் படத்தை ஒழுங்கா எடுத்து இது பண்ணிருந்தாருன்னா இந்த 1000 பேரோட இது வந்து தப்பா போயிருக்காது. கரெக்ட் தானே? கரெக்ட் மேட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லா உழைப்புக்கு பின்னாடியுமே, எல்லாம் ஒரு பெரிய ப்ராடக்ட் பின்னாடியுமே 1000 பேர் உழைப்பு இருக்க தான் செய்யுது. இந்த கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சிங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் உழைப்பு இருந்திருக்கும் பின்னாடி. கம்ப்யூட்டருக்குள்ள வந்து ஸ்கிராமு, ப்ராசரு, மதர் போர்டு, இதெல்லாம் எத்தனை பேர் உருவாக்கி இருப்பாங்க, எத்தனை பேர் உழைப்பு இருந்திருக்கும். ஒரு ஃபோன், இந்த ஃபோனில் உருவாகவே எத்தனை பேர் உழைப்பு இருந்திருக்கும். 10 பேர் உழைப்பு நீங்கள் தப்பு சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. தம்பி யார் பண்ணி இவ்வளோ ஓவரா கூவிக்கிட்டு இருக்க? என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தா? மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டு வந்தேன். என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, ரிவ்யூ பண்ற தப்பானா ரிவ்யூ பண்ற தப்பே கிடையாது. உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களே பார்த்தீங்க அப்படின்னா பல விமர்சனம் சுத்திட்டு இருக்கானுங்க. அவ்வளோ பெரிய ஆட்களுக்கே வந்து விமர்சனம் இருக்கும் பொழுது ஆஃப்டரா ஒரு படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது, என் தொழில் பாதிக்கப்படுதுன்னு சொல்றது தப்பு. அதே மாதிரி நல்ல படத்துல ரிவ்யூ நல்ல படமா சொல்லுங்க, கெட்டதா மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றது தப்பு தான். ஏன்னா பொதுமக்கள் பல பேர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் வந்து டிக்கெட் கட்டுறாங்க. படத்தை யாரும் ஓசி சும்மா அவனுக்கு கொடுக்கல, அதுவே சின்ன காசாக இல்லை, பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. குடும்பத்தை போடணும்னா பெத்த அமௌண்ட் ஆயிடுது. இது மாதிரிலாம் பெரிய படம் வருது, இது எந்த படம் நல்ல படமா செலக்ட் பண்ணி பாக்குறதோட காசு இருக்கு, எல்லா படத்தையும் பாக்குறது காசு இல்ல. காசு இல்லப்பா. நினைச்சு பாருங்களேன், எல்லா படத்துக்கும் ஒருத்தன் வந்து குடும்பத்தோட போய் சலஸ் போட்டாச்சுங்கன்னா அன்னைக்கே அவனுக்கு வந்து ஐடி ரேட் வந்துடாது. சொல்லு காசு எங்க வச்சிருக்கேன். எண்டு கருத்து தான், ரிவ்யூ பண்றது தப்பு கிடையாது, அது எல்லை மீறும் தான் தப்பு. எல்லை மீறுதுன்றது ஒரு ஆக்டரை திட்டுறது, நம்ம ப்ளூ சட்டை மாதிரி வந்து பாடி ஷேவிங் பண்றது, அதுதான் தப்பே தவிர குறையே சொல்லக்கூடாது, ரிவ்யூவே சொல்லக்கூடாதுன்றது ஒரு தப்பான விஷயம். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்க கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க, நானும் படி தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் படி தெரிஞ்சுப்பாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.